இந்த கல்லர் சீரமைப்பு பள்ளிகள் வந்து இந்த நம்முடைய பள்ளிகளோட இணைக்கணும்னு சொல்லி ஒரு சட்டம் நம்ம கொண்டு வரலாம்னு பார்த்தோம். அது நியாயம்தான். ஆனா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா 19 பேர் மதுரை, தேனி, திண்டுக்கல் இந்த 3 மாவட்டத்தையும் கல்லர் சீரமைப்பு பள்ளிகள் 299 இருக்கு. அது உண்டு உறவிடை பள்ளி நம்ம வந்து துவக்கணும், ஒரு 3 பள்ளிகளை துவக்கலாம். இப்ப கொண்டமநாயக்கன்பட்டி திண்டுக்கல்ல ஒரு உண்டு உறவிடை பள்ளியை துவக்கியிருக்கோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கல்லர் சீரமைப்புங்கிறது வந்து நாங்க 19 பேர் உயிர் தியாகம் பண்ணி கொண்டாந்தது, இதை தனியாக எங்கள் பேரிலே சீர்மரபினர் என்ற பள்ளியாக இருக்கட்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதை முதலமைச்சரிடத்திலே சொல்லி இருக்கிறோம். அவர் ஏராளமான மனுக்களை அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஜாதியிலே வந்து நாம் தலையிடக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான எண்ணம். அந்த சமுதாய மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை செய்ய வேண்டும் என்பதிலே அரசு மிக குறிப்பாக அரசு மிக வலிமையாக இருக்கிறது. ஜாதியை தலையிடக்கூடாது, ஜாதி பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நாம் ஒதுக்கி விட வேண்டும் என்ற அரசு என்பது தெளிவாக இருக்கிறது. ஆனால் 1334 விடுதிகள் இருக்கிறது, நம்முடைய விடுதிகள். அதில் மாணவர்கள் 85,000 பேருக்கு மேல படிக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் சொல்லி 42 கோடி ரூபாய் அதிகம் வாங்கி கொடுத்தோம். 1000 ரூபாய் வந்து 1400 ரூபாய் வாங்கி நம்முடைய முதலமைச்சர் வந்து உத்தரவு போட்டார். எப்படின்னா, பள்ளி மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு 1100 இருந்து 1500 ஆக்கினார். ஆக கிட்டத்தட்ட 42 கோடி ரூபாய் செலவாச்சு. அதை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தார். ஆக சாப்பாடு போடுவதிலே 1334 ஹாஸ்டலிலும் எந்த விதமான பில்லங்கமும் கிடையாது. எல்லா நல்ல முறையிலும் மாணவர்கள் சாப்பிட வேண்டும். ஒடுக்கப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், சீர்மரபினர் மாணவர்கள் நல்ல முறையில் சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய விடுதிகளிலே நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். 2வது, இந்த விடுதிகளில் வேற மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அதற்கு போய் நிதி கேட்டேன். முன்னாடிலாம் கொடுக்கறது இல்லை. இப்போ 25 கோடி ரூபாய் கொடுத்தார் நம்முடைய முதலமைச்சர் அவர். 5 கோடி ரூபாய் கல்லர் சீரமைப்பு பள்ளிகளுக்கு பூரா பிற மெயின்டெனன்ஸ், அவங்களுடைய அந்த விடுதிகள் பூரா பாத்ரூம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி 20 கோடி ரூபாய் நம்முடைய பொதுப்பணித்துறை மூலம் வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படி நம்முடைய மாணவர்களுடைய வளர்ச்சியில அக்கறை கொண்டுள்ள ஒரு